இந்த ப்ராப்ளம் புள்ளி மாஸ் சிஸ்டம் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ ஒரு புள்ளி இருக்கு, 2 மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்ட்ரிங்கில். அண்ட் ஆக்ஸலரேஷன் ஆஃப் த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இது g/8. ஸோ a ஈக்குவல் டு g/8. ஸோ இந்த m2 வந்து ஆக்ஸலரேஷன் ஏல கீழே போகுதுன்னு வச்சுப்போம். இப்போ m1 சேம் ஆக்ஸலரேஷனில் மேலே போகும். இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையவும். ஸோ FBD ஆஃப் மாஸ் 1. ஸோ மாஸ் 1 பொறுத்த வரையிலும் டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகும் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m1g கீழே ஆக்ட் ஆகும், ஆக்ஸலரேஷன் அப்போர்டில் இருக்கு. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும்னா t மைனஸ் m1g ஈக்குவல் டு m1a. இதே மாதிரி m2க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். ஸோ m2க்கு டென்ஷன் சேம் டென்ஷன் upward, gravitational force m2g downward, acceleration downward. So இதுக்கான ஈக்குவேஷன் m2g minus tension which is equal to m2a. So இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும், சாரி மாசஸ் கண்டுபிடிக்கணும், மாஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணோம்னா டென்ஷன் கேன்சல் ஆகிடும், ரெண்டே ஆட் பண்ணுவோம். m2 minus m1 into g which is equal to m1 plus m2 into a கிடைக்கும். ஆக்ஸலரேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஆக்ஸலரேஷன் g/8. ஸோ m2 minus m1 into g which is equal to m1 plus m2 to g/8. ஸோ g கேன்சல் ஆகிடும், இந்த 8 இந்த சைடு எடுத்து வருவோம். இப்போது 8m2 minus 8m1 which is equal to m1 plus m2. இப்போ m1 ஒரு சைடு m2 ஒரு சைடு எடுத்து வருவோம். 8m2 minus m2 which is equal to m1 plus 8m1. இப்போ ஸோ இதுலேருந்து இந்த 7m2ன்னு வரும், 9m1. இப்போ m1 by m2 which is equal to 7/9. வெயிட், கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ரேஷியோ ஆஃப் த மாசஸ். ஓ m1 by m2 தான் கண்டுபிடிக்கணும். இது ஓகே, இங்கே m1 by m2 நமக்கு 7/9 வந்திருக்கு. இங்கே கொஸ்டினில் பார்த்தோன்னா ரேஷியோ ஆஃப் த மாசஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் m1 by m2 இல்லை m2 by m1 தெரியல. அதனால நம்ம சப்போஸ் m2 by m1 எழுதணும்னா 9/7 வரும். இது ரேஷியோ ஆஃப் த மாஸ் தான். ஸோ இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது கரெக்ட் ஆன்சர். சின்ஸ் 7/9 எதுவுமே இல்லை, 9/7 தான் இருக்குது, அதனால இது சூஸ் பண்ணலாம். ஒரு சில சமயம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் m1 by m2 சம்திங் லைக் தட். பட் இதில் எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம கன்சிடர் பண்ண கேஸில் நமக்கு கிடைச்சது 9/7. பட் சின்ஸ் ரேஷியோன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எழுதலாம், 9/7 எழுதலாம்.